இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த சப்ஜெக்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் எப்படிலாம் இதை வந்து சைட்டில் வந்து ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டோட கோடு வந்து CE 8401. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சிலபஸ் பார்ப்போம். ஸோ த ஃபஸ்ட் யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ். ஸோ இதுதான் அதோடைய சிலபஸ், என்டையர் ஃபஸ்ட் யூனிட்டோடைய சிலபஸ். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், அதோடைய லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்புறம் காம்போசிட் ஸ்ட்ரக்சரை பற்றியும் லைட்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம், எப்படி வந்து லோடு வந்து ஒரு பில்டிங்கில் ஒரு ஸ்டேஜஸாக எப்படி வந்து லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதில் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ளோர் சிஸ்டம்னா என்ன, அப்புறம் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில், அப்புறம் ஹை ரைஸ் பில்டிங் டெக்னாலஜி, அப்புறம் செஸ்மிக் எஃபெக்ட்டு, அப்புறம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆன் மெட்டீரியல்ஸ், ரெஸ்பான்சிபிள் சோர்சிங், எக்கோ பில்டிங், க்ரீன் பில்டிங்கில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன மெத்தட் இருக்குது, அப்புறம் நேச்சுரல் பில்டிங், பேசிவ் பில்டிங், ஸ்மார்ட் பில்டிங், மீனிங், அப்புறம் பில்டிங் ஆட்டோமேஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி பில்டிங்ஸ் ஃபார் வேரியஸ் ஜோன்ஸ். அதாவது ஜோன் பொறுத்து ஒரு பில்டிங்கோட எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்படின்றது மாறும். அதுக்கடுத்து அதில் என்ன கேஸ் ஸ்டடீஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பில்டிங் என்னென்ன ஜோனில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ற கேஸ் ஸ்டடீஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இதோடைய யூனிட்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத அவுட்கமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோடைய அவுட்கம். ஸோ இந்த யூனிட் நீங்கள் முடிச்சிட்ட பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸும் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் பற்றியும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த யூனிட்லேருந்து வரக்கூடிய அவுட்கம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர்னா என்ன ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு பில்டிங்கில் என்னென்ன விஷயம்லாம் வந்து லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அது எல்லாமே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான மெம்பர்ஸ் இருக்குது, ஸோ அதில் எப்படி லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, ஸோ இதெல்லாம் டீல் பண்ணக்கூடியதாக ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் எப்படி நம்ம சேஃபாக லோடை டிரான்ஸ்மிட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு லிமிட் இருக்குது. இப்போ இந்த தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, வித்தவுட் எக்ஸீடிங் த அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இன் த மெம்பர்ஸ். ஸோ அப்போ என்ன மீனிங் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் லோடு இருக்குது தெரியுமா, அதை தாண்டிட்டிங்கன்னா அந்த மெம்பர்ன்றது ஃபெயிலியர் ஆகிரும். எப்படி அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்படி தான் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அந்த தேர்ட் பாயிண்டில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லோடோடைய அந்த பாத் இருக்குல்ல, வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்லாப்லேருந்து பீம்லேருந்து காலம் டு ஃபூட்டிங், அப்புறம் ஃபூட்டிங்லேருந்து சாயில், இந்த மாதிரியான ஒரு பாத் தான் இருக்கும். இது வந்து நார்மலாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ ப்ரீவியஸாக யூஸ் பண்ணதுக்கு இல்லை இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம வந்து அதோடைய ஃபுல் திங்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஒன் வந்து ஃப்ரேம்டு, தேர்ட் ஒன் வந்து காம்போசிட். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப இதில் வந்து என்ன நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, லோடு வந்து எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா அதை பொறுத்து தான் ஸ்ட்ரக்சரை வந்து வேரி பண்ணுறாங்க. ஓகேவா. அப்படி பார்க்குறப்ப இதில் லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, இங்கே வால், அதாவது நம்மளோட செவுரு இருக்குது தெரியுமா, அந்த செவுரு தான் இங்கே வந்து லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா. இங்கே பீமோ காலமோ எதுவும் இருக்காது. அதோடைய அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் எதுவும் இதில் கொடுக்கல. இங்கே வால் தான் எல்லா லோடையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் பாசிபிலிட்டி இருக்குது, என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து தேர்ட் பாயிண்டில் பார்ப்போம். ஸோ அது என்னென்னா, பில்டிங் அப் டு 3 ஸ்டேட், அதாவது 3 ஸ்டோரி வரைக்கும் நீங்கள் கட்டலாம். எங்கே வந்து ஹார்ட் ஸ்டேட் ஆஃப் சாயில் இருக்கோ, எங்கே வந்து சாயில் வந்து நல்ல கடினத்தன்மை உள்ளதாக இருக்கோ அந்த இடத்துல இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெவல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சின்னதாக வீடு கட்டுறதுக்கு, லோ ரைஸ் ஃப்ளாட் கட்டுறதுக்கு, இல்லை சின்னதாக டெம்பிள் கட்டுறதுக்கு, அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த மாதிரியான லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இமேஜ். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், வெறும் செவுரு மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜில். ஸோ இதில் வந்து எந்த ஒரு பீமோ காலமோ வந்து கொடுக்கல. ஸோ இங்கே செவரோடைய திக்னஸும் அதிகமாக இருக்குது, அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஸோ செவரோட திக்னஸும் அதிகமாக இருக்குது, மேலே ரூஃப் இருக்கும், அந்த ரூஃபில் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய லோடு இந்த வால் மூலயமா கீழே இறங்கும். இதுதான் இதோடைய கான்செப்ட், இதுதான் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். So next one, framed structure. So framed structure is a structure having the combination of beam, column and slab to resist the gravity and other lateral loads. Lateral loads, gravity loads என்னன்றது நம்ம லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அதோடைய விஷயம் என்னன்றது புரியும். இப்போ நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் என்னன்றதை நம்ம பார்ப்போம். முன்னாடி நான் சொன்னேன் வால்ஸ் தான் வந்து லோடை வந்து கேரி பண்ணணுன்ட்டு, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படி கேரி பண்ணோம், லோடு எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டு இல்லை ஒரு மெம்பரை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து ஃப்ரேமாக இருக்கும். ஓகே, அதனால தான் அது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு பீம் ஸ்லாப்லேருந்து லோடு வந்து பீமுக்கு போகும், பீம்லேருந்து காலம் போகும், காலம்லேருந்து ஃபூட்டிங் ஸ்லாப்லேருந்து சாயில் போகும். இதுதான் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருடைய லோடிங் கான்செப்ட். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே வாலோடைய திக்னஸ்ன்றது கம்மியாக வரும். ஓகேவா, ஏன்னா அந்த ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்லாம் அங்கே எல்லா லோடும் வால் தான் கேரி பண்ணோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, பீமு காலம் இப்படி சொல்லி நம்ம ஃபர்தராக அதை வந்து சின்ன சின்ன காம்பனன்ட்ஸை பிரித்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து வால்ஸ் வந்து இங்கே செல்ஃப் வெயிட்டை மட்டும் தான் கேரி பண்ணோம். ஸோ அதனால் வாலோடைய திக்னஸ்ன்றது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா, ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் தான் ப்ரெசண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு 1990s இல்லை அதுக்கும் முன்னாடி இல்லை இயர்லி 2000 கிட்ட வரைக்கும் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எல்லாருமே போகிறாங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் லார்ஜ் ஃபோர்ஸஸை கேரி பண்ணலாம், இதில் லார்ஜ் மொமெண்ட்ஸையும் நீங்கள் கேரி பண்ணலாம். அதில் அந்த ஒரு அவைலபிலிட்டி இல்லை. ஸோ லோடிங் கான்செப்ட் படி இது வந்து நம்மளுக்கு பெட்டர். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டிஷனில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ காம்போசைட் ஸ்ட்ரக்சர் இதான் லாஸ்ட் ஒன். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஸோ ரெண்டும் கலந்து இருக்குது அப்படின்னா அது வந்து காம்போசைட் ஸ்ட்ரக்சர்னு. காம்போசைட் மீனிங்கே காம்பினேஷன் தான். ஸோ அதை மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வால் வந்து லோட் பியரிங் வாலாக இருக்குமா. எக்ஸ்டர்னல் அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வால் அது வந்து லோட் பியரிங் வால். இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஏதாவது வீட்டுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து காலம் மாதிரி இருக்குமா. இன்டர்மீடியேட்டில் சப்போர்ட்டு நடுவில் வந்து வால் கிடையாது, சப்போர்ட் வந்து ஆர்சிசி காலம் மாதிரி பிஹேவ் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே காம்போசைட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் காம்போசைட் ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லோட் பியரிங் வித் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதில் என்ன நிறை இருக்குது, இதில் என்ன குறை இருக்குது, இல்லை இதில் என்ன குறை இருக்குது, அதில் என்ன நிறை இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் இந்த வந்து ஸ்லைடில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கம்மி, இதில் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில். இதில் காஸ்ட் அதிகம். காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம அதில் ஒரு பீமோ காலமோ பண்ண போகிறதில்ல, ஆனால் இங்கே எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதனால் கம்பி, சிமெண்ட், சாண்டு, அக்ரிகேட்டு எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால இதோட காஸ்ட்ன்றது அதிகமாகும். இதை வந்து 3 மாடி வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு இல்லை. அதேமாதிரி இங்கே திக்னஸ் அதிகமாக இருக்கும், இங்கே திக்னஸ் கம்மியாகும். திக்னஸ் அதிகமாக இருக்கப்போ உங்களுடைய அந்த ஃப்ளோர் ஏரியான்றது உங்களுக்கு நடைபாதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏரியான்றது கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து வால் திக்னஸ் கம்மியாகிறதால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியா கிடைக்குது. ஓகேவா, அதுக்கடுத்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்ப ஸ்லோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து செங்கல் தான் லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலே ஸ்லாப் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு போகிறப்ப நீங்கள் வந்து பீம், அதாவது எப்படி சொல்கிறது, காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்லாப் வச்சுட்டு அதுக்கடுத்து வால் கூட போய்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சைமில்டேனியஸாக 2 ஒர்க்கும் நடக்கும். ஸோ உங்களுக்கு இது ஸ்பீடாக நடக்கும், இது ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா இங்கே வந்து லோடு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பிரிக்கையும் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் இந்த டைம் டியூரேஷன்றது வரும். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் டு எர்த்குவேக் வந்து புவராக இருக்கும் இங்கே. ஆனால் இதில் வந்து குட்டாக இருக்கும், ஏன்னா இதில் வந்து வால் மட்டும் தானே. ஸோ இதில் வந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் நம்ம
டக்டைல் மெம்பர் மாதிரி எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இதில் வந்து நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ அதனால் இங்கே ரெசிஸ்டன்ஸுன்றது எர்த்குவேக் ஃபோர்ஸ் வந்துன்னா குட்டாக இருக்கும். அதுக்குன்னு பில்டிங் வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து. ஆனால் கம்பேரிசன் பண்ணுறப்ப இது அதை விட பெட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் வந்து கதவு ஜன்னல் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் அங்கங்கே ஓப்பனிங்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஓப்பனிங்ஸ் கொடுத்தீங்கன்னா வால் தானே உங்களுக்கு வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எல்லா இடத்துலையும் ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஆனால் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரியான லிமிட்டேஷன்றதுக்கு கம்மி. ஏன்னா நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் விண்டோஸ் வச்சுக்கலாம், வால்ஸ் வச்சுக்கலாம். வால்ஸ் இல்லை, டோர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ வென்டிலேஷன் பர்பஸ்ன்றது இங்கே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதேமாதிரி இங்கே அதான் நம்ம ப்ரீவியஸாக சொன்னதான், நீங்கள் வந்து ஸ்லாப் ரூஃப் வந்து போடணுன்றது செகண்ட் ஸ்டேஜ் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில். ஏன்னா வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் காலமு, பீமு, ஸ்லாப் போயிட்டு கூட நீங்கள் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இதில் வந்து லேபர் இன்டென்சிவ். இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து லேபர் இன்டென்சிவ். பட் ஆனால் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ன்றதும் லேபர் இன்டென்சிவ் தான். ஆனால் இதோடைய ஸ்கில் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். மேலே வந்து ஹெட்டிங் கொடுக்கல, பட் ஆனால் இதுதான் லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு பாதைன்னு இருக்கும். ஒரு தண்ணி ஓடுறதுக்கு ஒரு பாதை இருக்க மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பாதை இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம லோடு எப்படி வந்து ஒரு வழியாக சாயிலுக்கு போகுது அப்படின்றதுக்கு 2 வழி இருக்குது. ஸோ 2 பாத் இருக்குது. என்னென்னா கிராவிட்டி லோட் பாத், இன்னொன்று லேட்டரல் லோட் பாத். ஸோ நம்ம வந்து கிராவிட்டி லோட் பாத் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ கிராவிட்டி லோட் பாத் அப்படின்னா என்னென்னா வெர்டிக்கல் லோடு என்னெல்லாம் ஆக்ட் ஆகுதோ, ஒரு பில்டிங்கில் வந்து வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகுதுல்ல, அது வந்து டெட் லோடையும் சேர்த்து, லைவ் லோடையும் சேர்த்து, ஸ்னோ லோடையும் சேர்த்து. ஸ்னோ லோடு எங்கே சார் வரும் அப்படின்னா, ஸ்னோ லோடு வந்து காஷ்மீர் இல்லை இந்த பனி இருக்கக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து ஸ்னோ வந்து அப்படியே படிஞ்சிரும். ஸோ அப்போ அந்த லோடு வந்து கொஞ்சம் இருக்கும்ல, அந்த ரூஃபில் ஆக்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரியான வெர்டிக்கல் லோட்ஸும் சேர்த்து கன்சிடர் பண்ணி நீ ஒரு லோட் பாத் வந்து கொடுக்குற அப்படின்னா அதுதான் கிராவிட்டி லோட் பாத். ஓகேவா? ஸோ அதோடைய ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோர் அண்ட் ரூஃப் ஸ்லாப்லேருந்து காலமு இல்லை வாலுக்கு இறங்கிரும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்க. காலம் இல்லைனா வால், அது வந்து லோட் பியரிங்காக இருக்கும், இல்லை ஃப்ரேமாக கூட இருக்கும். காலம்னா ஃப்ரேமில் வந்துடும், வால்னா லோட் பியரிங்கில் வந்துடும். அதுலேருந்து ஃபவுண்டேஷன் போயிடும், அதுக்கடுத்து கிரவுண்ட் சாயில் போயிடும். இந்த பாத் தான் கிராவிட்டி லோட் பாத். ஓகேவா? ஸோ இதில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கிராவிட்டி லோட் ஆக்ட்ஸ் ஆன் எ ஸ்லாப். ஓகே, அதாவது ஸ்லாபில் ஃபஸ்ட் ஆக்ட் ஆகும், அதுக்கடுத்து பீமு, அதுக்கடுத்து காலமு, அதுக்கடுத்து ஃபவுண்டேஷனு. ஸோ இந்த மாதிரியான பாத் வரும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்லாப்லேயே லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ன்றது இருக்குது. ஸ்லாப்லேயே 2 விதமான மெக்கானிசம் இருக்குது. எப்படின்னா ஒன்று 1 வே சிஸ்டம், இன்னொன்று 2 வே சிஸ்டம். என்னது அது 1 வே அப்படின்னா, இப்போ வந்து ரெக்டாங்குலர் ஸ்லாபாக இருக்குது அப்படின்னா அதோடைய லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்றது வெறும் ஹரிசாண்டலாக இருக்கும். ஹரிசாண்டல்னு சொல்லக்கூடாது, வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் 2 வே சிஸ்டம் போகிறப்ப எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 சைட்லேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் அப்படின்றது மாறுது, அதாவது லோட் பாத் அப்படின்றது மாறுது. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிராவிட்டி லோட் பாத் அப்படின்றது வெர்டிக்கல் ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்லாப் டு பீமு, பீம் டு காலம், காலம் டு ஃபூட்டிங் ஸ்லாபு, ஃபூட்டிங் ஸ்லாப்லேருந்து சாயிலுக்கு போகுது. ஸோ இதுதான் என்டையர் கிராவிட்டி லோடு. ஆனால் சேம் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது ஸ்லாபில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம். ஸோ ஸ்லாபில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப 1 வே சிஸ்டம், அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்குல்ல, ஸோ அதுதான் 1 வே சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் அதுவே இது செகண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் 2 ஆக்சிஸ்லையுமே லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 2த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதோடைய ஷேப்பும் மாறுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கொயர் மாதிரி இருக்குது, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ரெக்டாங்குலராக இருந்தது, ஸ்லாப் வந்து ரெக்டாங்குலராக இருக்குன்னா அது வந்து 1 வே, ஸ்கொயராக இருந்ததுன்னா 2 வே. ஓகேவா? இது பேசிக்காக நீங்கள் கண்ணில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஸ்லாப் எப்படி அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கைட்லைன் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு லேட்ரல் லோட் பார்த்து, ப்ரீவியஸாக நம்ம வந்து கிராவிட்டி லோட் பாத் பார்த்தோம், இப்போ லேட்டரல் லோட் பார்த்துக்கிறோம்.
ஸோ கிராவிட்டி லோடுன்றது நம்ம வந்து நின்று நம்மளுடைய லோடு எல்லாமே அதில் ஆக்ட் ஆகி, இல்லை நம்ம லோடோ இல்லை டெட் லோடோ, இந்த அதான் டெட் லோட் லைவ் லோடுனாலே நம்மளை பேஸ் பண்ணி வந்துடும். அதுக்கடுத்து ஸ்னோ லோடும் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. லேட்டரல் லோட்ஸ் அப்படின்றது அதை தவிர்த்து வரக்கூடிய லோடு, அது ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் இருக்கலாம், காத்தாகவும் இருக்கலாம். ஸோ லேட்டரல் லோட்ஸ் அப்படின்னாலே இந்த எர்த்குவேக் லோடு, விண்ட் லோடு இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இங்கே அதுக்கான லோட் பாத் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, ஷியர் வால்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ், வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸுக்கு ஷியர் வால்ஸ் அண்ட் ஃப்ரேமு, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு வந்து ரூஃபு, ஃப்ளோரு, ஃபவுண்டேஷன். ஓகே, ஹரிசாண்டல் ஃப்ளோருக்கு ரூஃபு, ஃப்ளோரு, ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் பார்க்குறீங்க அப்படின்றப்ப இந்த லேட்டரல் லோட் பார்த்து வந்து ரூஃப் அண்ட் ஃப்ளோர் சிஸ்டம்லேருந்து வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதுலேருந்து ஃபவுண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரூஃப் அண்ட் ஃப்ளோர் சிஸ்டம் சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டயப்கிராம்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு நேம் வந்து டயப்கிராம். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஸ்டோரியிலேருந்து இன்னொரு ஸ்டோரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், வால்ஸ் மூலயமா, இல்லை ஃப்ரேம், அதாவது காலமாக இருந்தாலும் அது மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். So shear wall and frame are the primary lateral load resisting element. However, these members are also carry gravity loads. இது வந்து gravity load மாதிரியும் போகிறதுக்கான எந்த கண்டிஷன்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது வரலாம். அதாவது கிராவிட்டி லோடையும் இந்த பாத்தில் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஃபர்தராக ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்பிடும். லோடு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிரவுண்டுக்கு அனுப்பிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் எப்படி வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து லேட்டரல் லோட்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஹரிசாண்டலாக. ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் அப்படின்றப்ப அது வந்து ஹரிசாண்டல் மெம்பரில் எப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து வாலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வால்லேருந்து ஃபவுண்டேஷன் போகுது, ஃபவுண்டேஷன்லேருந்து சாயில் போகுது. ஸோ இந்த மாதிரியான லேட்டரல் லோட் பார்த்து தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ.